ஓகே, ஆர்ஆர்பியில் எல்சிஎம் அண்டு ஹெச்எஃப் இது பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுற டாப்பிக்கு 2லேருந்து 3 சம்ஸ் கம்பல்சரி வரும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 98, 28 அண்ட் 112? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 3 நம்பர் எழுதிக்கங்க, 28, 112. ஸோ எல்சிஎம் என்ன, இது காமனாக என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் 2 காமன். எப்படி 2 காமன்னா எல்லாம் ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 போட்டுக்கிறோம். ஸோ 49, 14, 56. ஸோ இது அடுத்து பார்த்திங்கன்னா 2 போடுறோம். ஆனால் 49 பாருங்கள் டிவைட் ஆகாது. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 7, 28. ஸோ இது பாருங்கள் 49, 7, 28. இது 7 டேபிளில் கண்டிப்பாக போகும். 7 7 சார் 49, 1, 4. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், இது எதுவுமே காமன் இல்லை, டிவைட் ஆகாது. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். ஸோ எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த வெளியே இருக்க நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ட்ரிக்கு பார்த்திங்கன்னா சில பேர் எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் மாற்றி பண்ணிடுவாங்க. எல்சிஎம் பதிலாக ஹெச்சிஎஃப் பண்ணிடுவாங்க, ஹெச்சிஎஃப் பதிலாக எல்சிஎம் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரிக் என்னென்னா, எல்சிஎம்னா எல் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி எல் வெளியே பார்த்திங்கன்னா இந்த எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம்னு அர்த்தம். ஸோ பார்த்திங்கன்னா வெளியே என்னென்ன நம்பர் இருக்குது, 2, 2, 7, 7, 1, 4. ஸோ இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் எல்சிஎம். ஸோ பார்த்திங்கன்னா 2 2s are 4, 4 4s are 16. அடுத்து 7 7, 49. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி டைமில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாருங்கள் 6 9s are 54. கடைசி டிஜிட் 4 வருது. ஆன்சரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் கடைசியாக 4 வருது. ஸோ 784. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 2வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 36, 54, 72, 96. ஸோ இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் போட்டுக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக 2ஆல் போவோம். 18, 27, 36, 48. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா ஸோ 2 போடுங்க. ஏன்னா இங்கே ஒரு ஈவன் நம்பர் இருக்குது, 3 ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ 2 போட்டோம்னா 9. ஸோ 27 போகாது. ஸோ 27 அப்படியே எழுதிக்கோங்க. 18, 24. அடுத்து 3 டேபிள் போவோம். ஸோ இங்கே 2 2 இருக்குதுன்னு பார்க்காதீங்க. பாருங்கள், இது 3ல் போகுது, இது 3ல் போகுது, இது 3, இது 3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 6 3s are 18, 8 3s are 24. ஸோ அடுத்து ஸோ எவ்வளோ ஸ்டெப்பு கம்மி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே 2 போட்டோம்னா இன்னொரு 2 வந்துகிட்டே இருக்கும். ஸோ காமனாக 3ல் இருக்கிறதுனால ஸோ 3 பண்ணியாச்சு. அடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா 2 3 டேபிள் போடுங்க, பிரச்சனை இல்லை. 1 3 2 8. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா 2 1 3 டிவைட் ஆகாது. ஸோ 3 1 4. ஸோ கடைசி பார்த்திங்களா, இதுக்கு மேலே காமன் எதுவுமே இல்லை. ஸோ இதோடு நிறுத்திடுங்க. ஸோ எல்சிஎம்னா என்ன சொன்னேன், வெளியே இருக்கிற எல் அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ என்னென்னா 2 2 3 3 2 3 4. ஸோ உங்களுக்கு சொல்கிறதுனால எழுதுகிறேன். ஆக்சுவலி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இப்படி எழுதக்கூடாது, இங்கேயே அடித்தே போட்டுடணும். பாருங்கள் எப்படின்னா 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 2. இப்போ இதை என்ன சைடில் எழுதிக்கிங்க, அளவு தான். 36 × 2 ஸோ 12. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி 4 வருதா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 கொடுத்துட்டான். ஸோ போட்டு தான் ஆகணும். இன்கேஸ் ஆப்ஷனில் தனியாக ஏதோ ஒரு நம்பர் 4ல் இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 7 2s are 14, 2 7. ஸோ 4 4 6 8 864. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 864. தேர்ட் சம்.
அடுத்து மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே தான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 24, 42, 56. இது வந்து பேசிக்கு. பட் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடி அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இது ப்ராக்டிக்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது போட தெரிஞ்சால் தான் வந்து அவங்க கொடுக்குற மெயின் சம் வந்து போட முடியும். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவன் நம்பர். ஸோ 12 போட்டுக்குங்க. ஸோ 12, 21, 28. அடுத்து 2, 6, 21 டிவைட் ஆகுதுன்னு அப்படியே எழுதிக்கிறோம். 14. அடுத்து மறுபடியும் 2, 3, 21, 7. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 டேபிள் போடலாம். ஏன்னா இது 7ல் போகும். 3, 7 3s are 21, 3, 7 1s are 7. அடுத்து 3 கம்பல்சரி 3 போடணும். 1, 1, 1 நினச்சா. ஸோ முன்ன சொன்ன மாதிரி எல்சிஎம்னா வெளியே இருக்க எல்லு. ஸோ என்னது 2 2s are 4, 4 2s are 8, 8 into 21, 8, 16, 168 தான் இதுக்கு எல்சிஎம். பாருங்கள், முன்ன இப்போ எழுதிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்டாவது ஆகுமா? பாருங்கள், சைடில் வந்து அடித்தேன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 செகண்ட் வந்து மிச்சமாகுது. அது வந்து வேறு சம்மில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 70, 28, 42. அதே தான். ஸோ எல்லாமே ஈவன் நம்பர். 12 போடுங்க. 35, 14, 21. ஸோ இது 7 டேபிள் போகுமா? ஓகே, 7 டேபிள் போகும். 5, 2, 3. ஸோ கீழே வந்து எதுவும் காமன் இல்லை, அவ்வளோதான். எல்சிஎம்னா எல்லு. ஸோ 7 2s are 14, 5 2s are 10. மல்டிப்ளை பண்ணிட்டோம். 14 into 10, 140 into 3. 0, 4 3s are 12, 3 4. ஆன்சர் வந்து 420. அவ்வளோதான். ஏன்பா? ஓகே, இந்த பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சம்ஸை தான் வந்து கேட்பாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எக்ஸு ஒய். ஓகேவா? அதுக்கு 119. அதாவது எல்சிஎம்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 119. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் வந்து பெரிய நம்பரு, ஒய் வந்து சின்ன நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சி அவங்க வந்து 3y - எக்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? 2 நம்பர்னா எக்ஸ் ஒய் எல்சிஎம் எப்படி போடுவோம்? இது காமனாக டிவைட் பண்ணோம்னா இந்த வெளியே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து 119 சொல்லிட்டாங்களா? ஸோ என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணுற நம்பர் தானே எல்சிஎம்மு. ஸோ டிவைட் பண்ணோம்னா என்னென்ன நம்பர் வருதோ அது தானே இருக்கும். இதில் என்ன இருக்கும்? என்ன நம்பரு? எக்ஸாம்பிள் போடுங்க. 2 டேபிள் வருமா? வராது. 3 வருமா? 4 வருமா? ஸோ அப்படி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 7 வருது. பாருங்கள், 1 7s are 7, மீதி 4, 7. ஸோ இதுக்கு மேலே எதாவது டிவைட் ஆகுமா? ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பரு. ஸோ அதுக்கப்புறம் டிவைட் ஆகாது. இதுவும் டிவைட் ஆகாது. ஸோ 7, 17 இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் இல்லை, சாரி, அதான் மல்டிப்ளை பண்ணால் 119. அது வந்து எல்சிஎம் ஆயிடுச்சு. 7 17 தான் நம்பர். ஸோ இதில் என்ன சொல்லுங்க, எக்ஸ் வந்து பெரிய நம்பர்னால 17 வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம், 7 வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க? 3y - எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 3y வந்து என்னது? 7, எக்ஸ் வந்து 17. ஸோ 21ல் 17 போணுச்சுன்னா 4. அவ்வளோதான், ஆன்சர் 4. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். அடுத்தடுத்த நம்பர் 2 நம்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் + 1. இதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா 5 6 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 6 7. அடுத்தடுத்த நம்பருக்கு எல்சிஎம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மல்டிப்ளை பண்ணுற நம்பர் தான் எல்சிஎம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் × எக்ஸ் + 1 தான் ஆன்சரே. இங்கே எதுவுமே தேவையே கிடையாது. இந்த மாதிரி 2 அடுத்தடுத்த நம்பருக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணி போட்டிருங்க.
ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்ததுனால x × x+1 இதுதான் ஆன்சரு. இதே ஒரு நம்பராக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். பாருங்கள் 5 × 6 நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள், 2 போட முடியுமா? சரி போடுவோமே. 5 3 வரும். வேறு என்ன வரும்? வராதில்ல. என்ன வருது? 2 5 ஆர் 10 30. ஸோ 5 6 ஆர் 30. நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் தான் வர ஆன்சர் தான் இந்த இது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு ட்ரிக்கு. இது மனப்பாடம் பண்ணாலும் சரி. 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது 2 அடுத்தடுத்த நம்பருக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 2 மல்டிப்ளை பண்ணுறது, அதாவது n1 n2 இது 2 மல்டிப்ளை பண்ணி போடுறது தான் ஆன்சரு. ஃபார்முலாவாக இருந்தால் 2 ஃபார்முலா மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து x × x+1 இருக்குது, அதனால் போட்டோம். சம்டைம்ஸ் வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணி x² + x அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ், 2 கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு 104ன்னு வருது. அதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 2 நம்பர், அதாவது ப்ரைம்னா என்ன? ஒரு நம்பரு 1ஆல் ஃபேக்டர் இருக்கும், ப்ளஸ் அதோட சேம் நம்பராக தான் நான் வரேன். ஸோ 1ம் சேம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2னா ஸோ ஒரு 1 ஸோ சேம் நம்பர் தான். ஸோ 2க்கு மேலே வராது, அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். என்னென்ன ப்ரைம் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும். 2 3 5 7 11 13. இதில் கோப்ரைம் நம்பர்னால் அடுத்தடுத்து 2 3 வந்து ஒரு கோப்ரைம் நம்பர் செட்டு. ஸோ 5 7, அதே மாதிரி 3 5 7 11 11 13 அடுத்தடுத்து இருக்கிறது தான் கோப்ரைம் நம்பர். ஸோ இது வந்து கோப்ரைம் நம்பரை சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, நம்பர் 2 நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து 1 இருந்துச்சுன்னா அது கோப்ரைம் நம்பர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 5 3 5 3 வேணாம். ஸோ 5 11 எடுத்துக்கலாமே. ஏன்னா அடுத்த இதுவும் ப்ரைம் நம்பர், இது ப்ரைம் நம்பர் தான், ஆனால் அடுத்த நம்பர் கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 தான் வரும். ஹெச்சிஎஃப் வந்து 1 வர்றதுனால இது வந்து கோப்ரைம் நம்பர் தான். இது வந்து 5 8 எடுத்துக்கலாமே. 8 வந்து ஈவன் நம்பர் தான். ஸோ இதுக்கு என்ன போடுவீங்க? 1 தான் போட முடியும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கோப்ரைம் நம்பர் தான். இந்த மாதிரி ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் வருது அப்படின்னா அதுவும் கோப்ரைம் நம்பர் தான். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 நம்பர் இருக்குது, அதாவது 2 நம்பர், அதுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து 104ங்கிறாங்க. ஸோ n1 n2 வந்து 104ங்கிறாங்க. இது வந்து கோப்ரைம் நம்பருங்கிறாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்னால் நம்ம அது வந்து பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ 8 போடலாமா? 8 போட்டோம்னா 1 ஆர் 8 2 13 வருது. ஸோ 13ம் 8க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தோம்னா பாருங்க 1 தான் வரும். இதை வருமா? காமன் என்ன இருக்குது? 13 டேபிள் தான் இருக்குது. இங்கே 2 போடலாம். ஸோ காமன் இருக்கா? கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் காமன் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் காமன். ஸோ 13 8 வந்து கோப்ரைம் நம்பர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம் வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதாவது n1 × L2 × LCM × HCFன்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்க, 104 n1 n2 104ன்னு சொல்லிட்டாங்க. எல்சிஎம் கேட்குறாங்க. நம்ம இங்கே HCF என்ன சொன்னோம்? 1 தான். கோப்ரைம் நம்பர்னாலே 1 தான். ஸோ எல்சிஎம் வந்து 104 தான். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. இதில் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்னென்னா, கோப்ரைம் நம்பருடைய எல்சிஎம் வந்து அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ n1 n2 தான். n1 × n2 தான் கோப்ரைம் நம்பர்ஸுக்கும் உடைய எல்சிஎம். ஓகே, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 6 9 x. ஒரு நம்பர் அவங்க கொடுக்கல, அதுக்கு எல்சிஎம் வந்து 72ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு வந்து என்ன நம்பராக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? எல்சிஎம்னா 6 9 x வந்து ஸோ டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸோ அந்த வெளியே இருக்க எல்லு தான்
72. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா இங்கே வர நம்பர் வந்து ஹெச்எஃப் நமக்கு அது தெரியும். மீதி இருக்கிற நம்பரு மல்டிப்ளை பண்ணோம்னா 72 வரும். ஸோ ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 6, 9, எக்ஸு. ஸோ ஹெச்எஃப் என்னவாக இருக்கும்? இதுக்கும் எல்லாத்துக்கும் 3த்துக்கும் ஒரு பொதுவான நம்பரெல்லாம் இருக்கும். ஸோ இது பிரித்து பார்ப்போமே. 2 × 3, அதே மாதிரி 9 பிரித்தோம்னா 3 × 3. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காமனாக இருக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 காமன் கிடையாது, 3 காமன். ஸோ இங்கே வந்து 3 இருக்கலாம், 3 இருக்கலாம் இல்லை, 3 கண்டிப்பாக. ஸோ வந்து 3 தான் வந்து இங்கே ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ இது வந்து 3, 70 இது வந்து மீதி. இந்த எல்சிஎம்மில் இந்த எல் போடுறோம்ல, அதில் இங்கே 3 வந்துருச்சு. இங்கே மீதி இருக்கிற நம்பர். ஸோ 3 × ஸோ அந்த நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? பெருக்கணும்னா 72. ஸோ y = 72 / 3 எவ்வளோ வருது? ஸோ 24. ஸோ இதுதான் இந்த எக்ஸுடைய பாசிபிள் நம்பர். ஓகேவா? இது வேணால் செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 6, 9, 24. இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 3. ஸோ 3 போட்டோம்னா 2, 3, 8. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2ல் வருமா? ஸோ இது ஹெச்எஃப் வந்துருச்சு. ஆனால் நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம். 1, 3, 4. பாருங்கள், 3 2s are 6, 6 4s are 24, 24 3 72. ஸோ அவங்க கொடுத்த ஆன்சர்ஸ் எல்சிஎம் வந்துருச்சா? ஸோ ஆன்சர் வந்து 24. ஓகே, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சேம் தான், பேசிக் சம் தான் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் 22, 24, 48 அண்டு 16 என்ன கொடுத்துருக்காங்க? 22, 24, 48, 16. இது வந்து பேசிக் சம்மு. ஆனால் இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசியில் வராது, குரூப் டியில் வேணால் வரும். ஆனால் வந்து இது என்டிபிசி 2021 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவன் நம்பராக. ஸோ 2ஆல் போவோம். 11, 12, 24, 8. அடுத்து 2 டேபிள் போடுங்க. 11, 6, 12, 4. அடுத்து 2 டேபிள் 11, 3, 6, 2. கடைசி 3 டேபிள் 11, 1, 2, 2. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி 2 போட்டே ஆகணும். 11 இடம் இல்லை, 1, 1. ஸோ கீழே வந்து 11 இருக்குது. ஸோ எல்சிஎம் என்னது? எல் தான். என்ன? 2 × 2 × 2 × 3 × 2 × 11. என்ன? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 × 33. ஆன்சர் வந்து 528. பாருங்கள், 6 3s are 18, 6 3s are 18. ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் 8 8ன்னு கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக 48 வர்றது. ஏன்னா இதே 16, 13, 33 பெரிய நம்பரு. ஸோ 528 கண்டிப்பாக நீங்கள் எடுத்து அப்படியே போட்டுடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு டைம் வேஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் ஆஃப் cannot be, அதாவது 4, 6 எக்ஸுக்கு எல்சிஎம் வந்து எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் எல்சிஎம் அப்படின்னா என்ன இருக்கும்? கண்டிப்பாக மல்டிபிள் இல்லாத நம்பராக இருக்கும். ஸோ 4, 6 எக்ஸுக்கு என்னவா இருக்கலாம்? 4, 6க்கு என்னவா இருக்கலாம்னா 2 போடுங்க. 3 இந்த எக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எதுக்கு கண்டுபிடிப்போம்? சாரி, 2, 3 எக்ஸா. ஸோ எல்சிஎம்னா வெளியே இருக்க எல். ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ஆன்சர் வந்து எல்சிஎம் வந்து 12x. ஓகேவா? அதாவது 12 கூடிய மல்டிபிள்ஸ் வந்து இருக்கிறதெல்லாம் எல்சிஎம்மில் வரும். ஸோ 12ஆல் மல்டிபிளை ஆகாத நம்பர் தான் இதுக்குரிய ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன? 12 × 2 24. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? இல்லை மூணாவது ஆப்ஷன் காட்டுறாங்க. 12 × 3 36. இதுவும் வராது. அடுத்து 12 × 5. இதுவும் வராது. ஏன்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது வந்து 5ஆக இருக்கலாம், இல்லை 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம்.
ஆனால் மல்டிப்புளாக ஆகக்கூடாது. இதே வந்து கடைசி பார்த்தீங்கன்னா 18. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 18 வராது. ஸோ வந்து இதுதான் ஆப்ஷன். ஸோ 18 வந்து இந்த சம்முக்கு இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எல்சிஎம் கேட்கல, நம்ம எல்சிஎம் எது வராது அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது எந்த மல்டிப்ளை வரலையோ அதுதான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி சேம் மெத்தடு இதே மாடலில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3, 4x 3 நம்பரு, இதுக்கு எல்சிஎம் எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 3, 4x போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தானா. ஸோ 3, 4x தான். ஸோ எல்சிஎம் வந்து 12x, இதுக்கும் 12x தான் வருது. ஸோ சேம் மாதிரி தான், மல்டிப்புளாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 60 12 5 சாரில் வருது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 5 மல்டிப்ளை ஆகுது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் 12 × 2 24. ஸோ வராது. அடுத்து நாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 12 × 3 36 வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் 18. எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 12ஆல் எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 18 வராது. ஸோ 18 இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அதாவது நாட் எல்சிஎம். நல்லா பிடிச்சிக்கிங்க, இந்த 2 சம்முமே வந்து நாட் எல்சிஎம். எல்சிஎம் எது கிடையாதுன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம்.